நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், என்ன சார் இங்கே வந்து உக்காந்துக்கிறீங்க? அது இருக்கட்டும், காலையிலேயே நீ என் வீட்டுக்கு வரல? அதுவா சார், நைட்டு வெயிட்டான சாப்பாடுல அதான் வயிற்ற கழுன்னு கலக்கிச்சு. ஏயா போய் சொல்ற? நிஜமா தான் சார், நைட்லேருந்து ஒரே புளியாப்பமா வந்துனுக்குது. திரும்ப திரும்ப போய் சொல்லாதயா சார். எல்லாருமே நைட்டு சாப்பிடலன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இல்லை சார். நான் சாப்பிடல, அதனால நீ யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படித்தானே சார்? சொல்லியா? ஆமாம் சார், சாப்பிட முடியல. பசங்கள்லாம் சாப்பிட்டாங்களா? இல்லை சார், நானும் எச்சமோ எவ்வளோ சொல்லி பார்த்தோம் சார், அப்போ கூட யாரும் சாப்பிடல சார். அதாயா பசங்க? ஆமாம் சார், அவங்க முன்னாடி போய் உங்களை அப்படி என்ன பண்ணுறது, தெரிஞ்சுதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லை சார், இப்போ கூட அக்கா மேலே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்கிற? ஆமாம் சார், தப்பு நம்ம மேலே தான். இப்படி ஒரு ட்ராமா போட்டால் யாருக்கு தான் சார் கோவம் வராது? யோ, சின்ன பசங்கயா. யாரு கைபாமு உங்களுக்கு சின்ன பையனா? ஏன் சார், நீங்கள் தாயா புள்ளியா பழகுறீங்க, அதனால உங்கள் கண்ணுக்கு எல்லாரும் சின்ன புள்ளியா தெரியுறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்களே. அப்போ அவள் பண்ணது தப்பு இல்லைன்ற? சார், அவங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அதை தான் சார் பண்ணியிருப்பேன். நிஜமாக தான் சார் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நியாயம் ஒன்று தானே. எங்க என் மூஞ்சியை பார்த்தா பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லு. ஆமாம் சார், இதில் என்ன தப்பு இருக்கு? ஏன் சார் சும்மா இதை சாக்கா வச்சுக்கின்னு அக்காவை நீங்கள் திட்டாதீங்க. நான் ஒன்றா கைபாமியாக வெண்ணிலாவும் கூட்டின்னு போய் நான் அவங்ககிட்ட ஒரு சாரி சொல்கிறேன். ஏன் சார் இப்படி சிரிச்சா என்ன சார் அர்த்தம்? ஏன் சார், எல்லாராலையும் உங்களை மாதிரி காந்தி தாத்தாவாக இருக்க முடியுமா? காந்தியா? ஆமாம், எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்கின்னு இவங்களாம் தெரியாமல் பண்ணுறாங்க கடவுளே, இவங்கள மன்னிச்சிருங்கன்னு அவர் தானே சொல்லுவார். யோ, அது ஏசுநாதரியா? அதான் அந்த டைப் ஆள் நீங்கள். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன் சார், கேலி ஏற்றுனா எல்லாருக்கும் வெறுப்பாக தானே சார் ஆகும், அதனால தான் அவங்க கோச்சிக்கினாங்க. அதுக்கு அப்படித்தான் எல்லாரும் முன்னாடி நின்று அநாகரிகமாக கோவப்படுறதா? ஏன் சார், கோவம்னா எல்லாம் ஒன்று தானே சார். இதில் என்ன வெறும் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். பசங்கள்லாம் சாப்பிடாம போனதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியல சார். நம்ம சாப்பாடுக்கு அப்புறம் அந்த ட்ராமாவை போட்டுருக்கணுன்றேன். சரியா? இப்போ என்னதான் சொல்ல வர? இல்லை சார், இந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க, அவங்கள வெறுக்காம சந்தோஷமா இருங்க சார். குருவி, உனக்கெல்லாம் புரியுது, அவளுக்கு மட்டும் ஏயா புரியவே மாட்டேங்குது சார்? இந்த நிஜமான அன்பை ஏன் அவளால் புரிஞ்சிக்கவே முடியல? என்ன சார் சொல்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு தப்ப போகிற நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை சார். உலகம் பூரா தேடினாலும் குருவி, பசங்க, எச்சம் இப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்கன்ற விஷயம் அவளுக்கு மட்டும் ஏன் புரியவே மாட்டேங்குது சார்? எங்கள் அண்ணன் பார்த்து சொல்லு, அவன் மேலே உனக்கு கோவம் இல்லைண்டு. கோவம்லாம் ஒன்றும் இல்லை சார், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உங்களை போய் அசிங்கமாக பேசிட்டாங்களே சார். எங்க சாமி சார், நீங்க உங்களை போய் அப்படி அததான் சார் தாங்கிக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை சார். சார், அவங்க எங்களை எவ்வளவுனா திட்டம் சார், ஆனா உங்களை நல்லபடியா பார்த்துனா அதுவே போதும் சார். தயவுசெய்து அவங்கள வெறுக்காதீங்க சார், உங்களை சீக்கிரத்தில் புரிஞ்சுக்குவாங்க சார். குருவி அல்லாதே, வா போலாம். சார் சார் இங்கே பாருங்க சார். சார் கீழே பாருங்க சார். டேய் குள்ளா, இங்க என்னடா பண்ற? சும்மா தான் சார், உங்களை பார்த்தேன், அப்படியே பேச்சு கொடுக்கலாமேன்னு. என்னது பேச்சு கொடுக்குறியா? டேய் என்னடா வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஏன் சார் ஃபீலிங்காக இருக்கீங்க? டேய் நான் எங்கடா ஃபீலிங்கா இருக்கேன்? உங்கள் கண்ணில் ஒரு கலவரம் தெரியுதே சார். அப்படியா? இந்த கூலிங் கிளாஸை தாண்டியுமா உனக்கு தெரியுது? ஆமாம் சார், உங்கள் மனசில் இருக்கிற சத்தம் இங்கே கேட்குது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா, யாராவது மருந்து அடிச்சு இதை கொல்லுங்கய்யா. சார், பிக்கு பிக்குன்னு உங்கள் மனசு ஊழ விடுறது எனக்கு கேட்குது சார். ஆகா, இவன் ஒரு முடிவோட தான் வந்திருப்பான் போல இருக்க. டேய் வேணாம்.
சார் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா சார்? டேய் என்னடா இருக்கு? ஒருவர் மனதில் 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. அந்த 80ல ஒன்னு சொல்றா பாப்போம் படுவா. சார் எவனுக்கோ கல்யாணம் ஆகுது, ஆனா உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அந்த கவலை தானே சார் உங்களுக்கு? ஏய் டாட்டா தலையா, நான் அப்படி சொன்னேனாடா? நீங்க சொல்லல சார், உங்க கண்ணு சொல்லிச்சு. ஏய் இந்த கண்ணு சொல்லிச்சு பண்ணு சொல்லிச்சுன்னா உன் தலையில மண்ணள்ளி போட்டு மூடிடுவேன்டா. ஓடி போயிடு. காரி துப்புனா முங்கி செத்துருவ. நீ எனக்கு கருத்து சொல்றியா? உன்ன சார் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். என்னடா நீ அடம் பிடிக்கிற? சார் இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்க தான் அழகா இருக்கீங்க, அழகன் வேற பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா என்ன புண்ணியம், யார் யாரோ அழுக்கா இருக்கிறவங்களாம் கல்யாணம் ஆகுது. ஆனா இந்த அழகுன்னு கல்யாணம் ஆகலைன்னா என்ன சார் நியாயம்? என்னடா ஒரு முடிவோடத்தான் வந்திருக்க போல இருக்கு. சார் ஸ்டாலின் யாரு? யாரு? சின்ன பையன், இப்போதான் வந்து சேர்ந்தான், அதுக்குள்ளே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவன் கல்யாணத்துல போய் வரவேற்பு சொல்லியிருக்கீங்க. ஆமாடா, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரியா தாண்டா இருக்கு. அழகா இருந்தும் அனுபவம் இருந்தும் எனக்கு ஏன்டா கல்யாணமே ஆகல? யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா தாண்டா இருக்கு. என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு இல்லடா. அது என்னன்னு எனக்கு தெரியும் சார். ஏய் எங்க சொல்லு பாப்போம். சார் பார்க்க கல்யாணம் மட்டும் பத்தாது சார், கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஒரு கலை சார். அது உங்களுக்கு சரியா அமைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அமைய மாட்டேங்குதுன்னு நீங்க யோசிங்க சார். ஏண்டா? சார் வாழ்வே ஒரு மாயம், அதுல எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்காது. டேய் குழப்பாதடா. என்ன இருக்கு என்ன இல்லைன்னு விவரமா சொல்லுடா. சார் அது கண்டுபிடிக்கிறது தான் சார் வாழ்க்கையே. நம்ம கிட்ட என்னமோ இல்லைன்னு தெரியும், ஆனா என்ன இல்லைன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சவன் அம்பானி ஆயிடுறான், கண்டுபிடிக்காதவன் யாரோ படுக்கிறதுக்கு தலகாணி ஆயிடுறான். நீங்க அம்பானியா இல்ல தலகாணியா? டேய் குள்ளா, உனக்கு ஓவர் வாயிடா. கடவுளே உன் பாடியில எந்த பாட்டையும் வளர்க்கல, இந்த வாயை மட்டும் பெருசா வளர்த்து வச்சிருக்கான். இந்த சின்ன வாய்க்குள்ள இருந்து எவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் வருது. தேங்க்யூ சார். டேய் திட்டுறேன்டா. தேங்க்யூ சொல்லக்கூடாது, சாரின்னு சொல்லணும். சரிங்க சார், சாரி. ஆனா தேடுங்க சார், உங்ககிட்ட இல்லாதது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிக்கிறேன்டா. எனக்காவது 33ல ஆகலனாலும் 43லயாவது கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. ஆனா உனக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லடா. ஏன்னா பாலிய திருமணத்தை ரத்து பண்ணி பல வருஷம் ஆச்சுடா. ஏய் குள்ளா, வேதனைகளை சிரிக்கிறியா? இல்ல சார், வேடிக்கை நினைச்சு சிரிக்கிறேன் சார். என்னது வேடிக்கை நினைச்சு சிரிச்சியா? என்னடா வேடிக்கை உனக்கு? வேணாம் சார், சொன்னா வருத்தப்படுவீங்க. டேய் சொல்றா. வேணாம் சார். குட் மார்னிங் சார். டேய் என்னடா? எங்க டாடியை பார்க்க வந்து சார். ஏய் டிராயிங் மாஸ்டர் ஷார்ட்டா டாடின்னு கூப்பிட சொல்லிருக்கியா? தப்பா இல்ல உனக்கு? சார் என் புள்ள என்ன டாடின்னு கூப்பிடாம வேற எப்படி சார் கூப்பிடுவான்? என்னது உன் பிள்ளையா? ஆமா சார். டாடி கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு டாடி, காசு கொடுங்க டாடி. டேய் ஸ்கூல் ஹவர்ஸ்ல டாடியை டிஸ்டர்ப் பண்ண கூட சொல்லிக்கிறல்ல, போடா. டேய் தாடி கூட வளராத வயசுல நீ எல்லாம் ஒரு டாடியா? அட போங்க சார், வயிறு எரியாம உங்க வேலையை பாருங்க. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மவராசா நீதான் நாங்க அம்பாரியாட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வருவாராடா? சார் வந்துட்டாரு, காலையில பார்த்துட்டேன். ஓ பாவண்டா சாரு. நான்லாம் எதுவும் சொல்லலப்பா, நான்லாம் எதுவும் கேட்கல. சார் ரொம்ப நல்லவர்ரா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாம்ல, இல்லடா கிருமி? எனக்கு எதுவும் கேட்கலப்பா. ஏய் என்னடி, எதுக்கு இப்ப முக சிந்துரா? நல்ல வேளை நான் ரிசப்ஷன் வரல, வந்திருந்தா உன்னை அவ்வளவுதான். ஏய் நீ வராததே நல்லதா தாண்டி போச்சு. பார்த்தல இவ எப்படி அழுவுறான்னு. எதுக்கு அழுவுறா? சாரா அக்கா திட்டாங்களாம், அதுக்கு தான் இந்த அழுக. ரொம்ப ஓரத்தா இருக்கு இவ பண்றது. அதை தான் நானும் சொல்றேன். ஏய் அழாத. இல்ல சாருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா கிடைச்சிருக்கலாம். எப்படி நம்ம சம்யுக்தா மிஸ் மாதிரியா? என்ன வாய் மூடிட்ட?
கடவுள் நல்லா உங்களை சார் கண்ணில் காட்டதான் செஞ்சாரு. ஆனா சார் தான் அடம் பிடிச்சு இப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணது. சாரோட ராசி அப்படி. இந்த ஸ்கூல்ல எத்தனையோ நல்ல கிளாஸ் இருக்கும்போது அவரு நம்ம கிளாஸ்ல வந்து மாட்டலையா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சா. சனி எகிரிக்கோ. குட் மார்னிங். சிட் டவுன். புக்கு கொடு. எந்த புக்கு சார்? இது என்ன பீரியட்? சயின்ஸ் பீரியட். அப்ப என்ன புக் கேப்ப? சயின்ஸ் தான். அதான் கொடு. இந்தாங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீரின் இயற்பியல் மாற்றம். சார் தன்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது சார். என்ன? சாரி சார். எதுக்கு? அன்னைக்கு அந்த டிராமால தான் சார் பிரச்சனை ஆரம்பிச்சது. ரொம்ப சாரி சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டிராமாவெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல சார், அக்காவுக்கு டிராமா நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன்ல, அவ்வளோதான், விடுங்க. இப்போ சிலருக்கு காமெடி பிடிக்கும், சில பேருக்கு காமெடி பிடிக்காது. அவங்க உம்முன்னு இருப்பாங்க. காமெடியை ரசிக்க தெரியாமல் சிரிக்க தெரியாமல் இருக்கிறவங்கள நாம் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சதா? எஸ் சார். எனக்கு பிடிச்சிருந்தது. 2 பேரும் சூப்பராக அடிச்சிங்க. குட், கீப் இட் அப். உட்காருங்க. சார் அக்கா சமாதானம் ஆயிட்டாங்களா சார்? என்னது? இல்ல சார், பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு. உட்காரா முதல்ல. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் என் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. அது எனக்கு தெரியும். என்னோட சந்தோஷம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் எனக்கு புரியுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார் இதை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. புரியுதா? புரியுதா? எஸ் சார். நீங்க எல்லாருமே என்கிட்ட எதை வேணாலும் எந்த விஷயத்தை வேணாலும் பேசுறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இதை பத்தி தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். சரியா? எஸ் சார். ஒழுங்கா படிக்கிற வெளியே பாருங்க. படிச்சு எப்படி நல்ல மார்க் வாங்குறதுன்னு கவலைப்படுங்க. என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். அவங்க வேலையை மட்டும் பாருங்க. அதான் முதல்ல. சரியா? எஸ் சார். என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னேன். அதை தாண்டியாச்சு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சனி, என்ன? குருவி வந்துட்டு இருக்காரு. ஆமா, எதுக்கு இப்ப நீங்க எல்லாரும் இங்க கூட்டமா நிக்கிறீங்க? இல்ல குருவி, சார் இந்த பக்கம் தானே வருவாரு. ஆமா, மேல கிளாஸ் எடுக்க போகிறாரு. இப்படிக்கா தான் வருவாரு. அதுக்கு என்ன இப்போ? என்ன குருவி காண்டா பேசுற? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, நான் அன்னைக்கு வரல, அதான் சாரை பார்த்து gift கொடுக்கலான்னு. இங்க வீட பத்தி நேரிதான். இவங்களுக்கு ஊத பத்தி கொளுத்தா வத்திப்படி வேணுமா? தேவையா இது உங்களுக்கு? என்ன குருவி தத்துவம்லாம் சொல்லி அசத்துற? அன்னைக்கு அந்த அம்மா அடவு கட்டிச்ச, அதை மறந்துட்டீங்களா? இல்ல குருவி, gift அடிச்சேன்டா. நான் விளையாட்டாகுதா உங்களுக்கு? ஏன் குருவி, சார் எங்க இருந்து பிடிச்சாங்களா அந்த அம்மாவை? தேனியில இருந்து தான். இதுக்கு பேசாம சதா மிஸ்ஸே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அவர் சொன்னா எங்க கேக்குறாரு? நான் எவ்வளவோ. ஆஹா, தேவையில்லாம வாய விடுறோமோ? கூண்டு இல்ல மாட்டிக்காதரா குருவி. என்ன குருவி ஜர்க்கெல்லாம் கொடுக்குற? குருவி இல்ல, நாளையும் வச்சுதான் வார்த்தை வேணும்னு பாக்குது. என்ன குருவி? ஏய், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சோர் நல்லா இருக்கணும் குருவி. அதை தவிர நம்மளுக்கு வேற என்ன வேணும்? சாரு நல்லா இருக்கணுமா? நவ சாரோட அப்பதா மாதிரி பேசுறீங்க. ஏய், என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? இல்ல குருவி, ஸ்டாலின் சார் நம்ம சாரு. அவர் குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. நினைச்சா ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குது. ஆஹா, ஆரம்பிக்கிறாங்களே. நம்ம ஏரியாவில் இப்படி ஒன்று நடக்கிறப்ப நம்ம தானே குருவி அது என்ன இதுன்னு கேட்கணும். சாருக்கு இந்த ஊர்ல யார் இருக்காங்க? நீ, HMS, சிவகாமி அக்கா, அப்புறம் நாங்க, அவ்வளவுதானே? அப்படி போதா கதை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கல. ஏய், நான் அடி வேணுமா? அது இல்லப்பா. நான் அது இல்ல பாவா.
அது இல்ல குருவி, பொதுவா 4 விஷயம் தெரிஞ்சாதானே என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பேச முடியும். அப்புறம் அந்த அம்மா சமைக்கிறதே இல்லையாமே, ஏன்? அது அப்படிதான். நாங்களாம் வீட்ல சமைப்போம் குருவி. அந்த அம்மா சிவாக்கா வீட்ல தான் சாப்பிடுறாங்க போல. ஏய், எல்லாரும் ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். அப்படினா டால்டாவே வாழ்க்கையில முதல் முறையா ஒரு லைன் இங்கிலீஷ்ல பேசியிருக்கா. அதுக்கு போய் அர்த்தம்லாம் கேட்டு அவளை அசிங்கப்படுத்துறிய குருவி. சரி, ஒழுங்கா விளையாடாம விஷயத்த சொல்லுங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு டால்டா. சார மதிக்காதவங்களுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும்ன்ற. அந்த அக்கா கெட்ட புடவைல பழைய டிசைன் குருவி. சார பாத்தியா, சூப்பரா சட்டை பேண்ட் போட்டிருக்காரு. மேட்சிங்கே இல்ல குருவி. ஏய், நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. அவங்க சந்தோஷமா இல்லையா குருவி? ஏய், சின்ன பசங்களா இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாய் ஓவராகுது. குருவி, நம்ம யாருக்காக பேசுறோம்? நம்ம சாருக்காக தானே. சார் சந்தோஷமா இருந்தா தானே அவர் சந்தோஷமா பாடம் எடுக்க முடியும். அப்பதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். உலக பேச்சுமா நீங்க ஒவ்வொருத்தரும் பேசுறது. நீங்க எப்படின்னு சாருக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணுன்றதும் அவருக்கு தெரியும். புரிஞ்சுதா? உங்க சோசியல் சர்வீஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதை மூட்டை கட்டினே கிளம்புங்க. குருவி, நாங்க வேணா சார் கொடுத்தாருன்னு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் அக்கா கிட்ட கொடுக்கட்டுமா? ஏய், என்ன விட்டா ஓவரா போறீங்க? இல்ல குருவி, அக்கா சாமி போட்டோக்கு வைப்பாங்களா, அதான். ஏய், நீங்கெல்லாம் எப்படி பட்டுவங்க? என்ன கேடி தானே பண்ணுவீங்களா எனக்கு தெரியும். உங்க டகால்ட்டி வரலாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? உதவிக்கு வரோம் சொன்னா கூட ஏன் குருவி வேண்டாம் சொல்ற? தெரியும் நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. பிரியாணியை நீங்க துண்டு யாழுங்கில தொஷ்டு எஸ்கப் ஆயிடுவீங்க. பாக்குறவங்க யாழுங்கிலிங்கிற வாசனையை வச்சு நான் தான் துண்ணன்னு நினைப்பாங்க. அப்பா, எவ்வளவு நீளமான பழமொழி. ஏய், அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா ஓடி போடுங்க. என்ன குருவி இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டற? அதானே, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு லஞ்ச் பிரேக் ஃபுல்லா ஓடலான்னு பார்த்தா குருவி கோஆபரேஷனே பண்ண மாட்டேங்குது. ஏய், ஓடுங்க ஓடுங்கன்றல்ல. குருவி gift. மாவனை எறா கொம்ப. பல்லு போன கேள்வியா இருந்தாலும் பள்ளிக்கூடம் பொண்ணா இருந்தாலும் எல்லா பொண்ணுகளும் ஒரே மாதிரி இருக்குதுங்களே, எப்படி இது? என்னமா போகடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா சொல்றாங்க வீட்ல? நேத்து தான் எங்க அப்பா யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்தாரு. பேசியெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்ல. எனக்கும் தான். நீ அம்மா கிட்ட சொல்லலாம்ல. பாவம் அவங்க. நான் சொன்னதை கேட்கலனா கூட என் அப்பா என் அம்மாவை தான் அடிப்பாங்க. என்னால அம்மா எதுக்கு அடிலாம் வாங்கணும்னு நானே ஒத்துப்பேன். நான் சொன்ன பேச்சு கேட்கலனா எனக்கு தான் அடி விழும். வெண்ணில என்னடி பண்ணலாம்? பேசி வச்ச மாதிரியே பண்ணிடலாம். பயமா இருக்குடி. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. என்னடி முழிக்கிற? பயமா இருந்தா நீ ஓலி ரோஸ்க்கே போயிடு. இல்ல நான் ரெடி தான். ஒன்னும் இல்லையே. ஏதோ ரெடி சத்தம் கேட்டிச்சே. இல்லையே. கேட்டிச்சே. சும்மாதான் ரெடி இன்னும். உங்க ஜாக்கிரபியே தப்பா இருக்கே. ஆமா என்னமோ இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு கேபி, ஏதாவது பிரச்சனை கிட்ட சொல்லலாம். ஆமா, அதிரடியா வந்து நாங்க ஏதாவது பண்ணுவோம். நான் கேபி, அந்த ஓலி ரோஸ் மாட்டே தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கைபாம். கூச்சப்படாம சொல்லுங்க, தலை பாத்துக்கோ. டேய், யாரா தல? பதவி குத்தாக அப்படி கேட்ச் பண்ணே, நீ ஏன் மிஸ் பண்றிய? ஓ, என்னதான் சொல்றியா? தேங்க்ஸ் ரகிர்மி. டேய், நீங்க விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும். பஞ்சாயத்து பாதில நிக்குது பாரு, அதுக்கு ஒரு திருப்பி சொல்ல தல. நான் கேபி, நிஜமா என்னதான் நடக்குது? டிப்டா டைலர் கடையில யூனிஃபார்ம் குத்து டெலிவரி ஆயிடுச்சு. கரெக்டா? பாரா பொட்டலம் பின்னி எடுக்கிறா. என்ன எங்களை சந்தேகப்படுறீங்களா? அது போன மாசம். இந்த மாசம் நாங்க உங்களை சந்தேகப்படவே இல்ல. ஏன்னா நீங்க முழிக்கிற முள்ளே தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எதுவா இருந்தாலும் எக்கு தப்பா முடிவு எடுக்காதீங்க. இப்ப என்ன சொல்ல வரோம்? டேய், இது கூட புரியல. கிருமிக்கே புரிஞ்சிருக்கு, உனக்கு புரியலடா. அசிங்கண்டா. டேய், படகோட்டாம விஷயத்துக்கு வாங்கடா. கேபி ஓட்டாங்க. இப்போ நீங்க என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க. இல்ல, பேசுறோம். வீட்ல கேட்கலனா? கேட்கலனா அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் என்ன பாப்பீங்க? அதான் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்றேன்ல. சேருவீங்களா மாட்டீங்களா? நாங்களே இந்த ஸ்கூல் விட்டு எங்கேயும் போக மாட்டோம். சரி, வீட்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன இது கேட்ட மட்டும் சைலண்டா போறீங்க? ஏதாவது பண்ணுவோம். காதல விழல. என்ன கலாய்க்கிறியா? சீரியஸா தான். நிஜமா காதல விழல. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. ஏதாவது பண்ணுவோம். இது தப்பான விட. கோச்சிக்காது கேபி. நாளைக்கு அந்த ஸ்கூல்ல சேர மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ல. அதுக்கு தான் சொல்றோம். அதான் மாட்டோம்னு சொல்றோம்ல.